நமக்கு வந்து துணி அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கான வீடியோ ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான vlog தான். ஒரு டே vlog-ஆ அப்படி நான் வந்து எடுத்திருக்கிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்து முடிக்கும்போது ஏதாவது ஒரு விதத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக அண்ட் ஃபீல் கூட இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ கிளிப்பிங் எடுத்தது பார்த்திங்கன்னா முந்தின நாள் நைட்டு. அப்படியே நைட்லேருந்து ரொட்டீன் எடுக்கலாம் அப்படின்னு நினச்சேன். பட் நமக்கு அதெல்லாம் வாய்ப்பே கிடையாது அப்படின்ற மாதிரி. ஸோ இந்த ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணிகிட்டு இருக்கும்போதே அதுக்கப்புறம் நிறைய ஒர்க் இருந்துச்சு. கண்டினியூவாக வீடியோ எடுக்கிற மாதிரி டைம் கிடைக்கல. ஏன்னா இந்த மாதிரி டைமில் நமக்கு ஒர்க்கும் ரொம்பவே முக்கியமானது. அதனால் வேலையும் கண்டிப்பாக வந்து பார்த்து தான் ஆகணும். இந்த மாதிரி ப்ளவுஸு, இந்த மாதிரி ஸ்டிச்சிங்கோ இல்லை வேறு எந்த வேலை வீட்டிலேருந்து பார்த்தாலும் அதோட ஃபினிஷிங் பார்க்கும்போது தான் அப்பாடா அப்படிங்கிற மாதிரி ஒரு நிறைவாக இருக்கும். ஸோ அதே மாதிரி இந்த ப்ளவுஸோட ஃபினிஷிங், அதாவது நெக் ஃபினிஷிங்கும் வந்துட்டு நான் காட்டுறேன் பாருங்கள். ரொம்ப கிளியராக இருக்கும். அதாவது எந்த ஒரு சுருக்கமுமே இல்லாமல் இருக்கும். இது வந்து ஸ்ட்ரைட் பீஸ் கொடுத்து தான் நான் வந்து ஃப்ரில் வச்சு ஸ்டிச் பண்ணுறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அடுத்த நாள் காலையில் ஒரு 3 மணி இருக்கும். சரியான சவுண்டு, என்னடா அது அப்படின்னு பயங்கரமான சவுண்டாக இருந்துச்சு. என்னடா அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வந்து பார்க்கும்போது செம்ம மழை. எதிர்பார்க்கவே இல்லை இவ்வளோ மழை பெய்யும் அப்படின்ட்டு. பயங்கரமான மழை. ஒரு 3 மணிலேருந்து ஒரு 3:30 மணி வரைக்கும் சரியான மழை பெஞ்சுது. ஸோ அதை வந்து வெளியில் நின்று பார்த்துட்டு இருக்கும்போதே அவ்வளோ காற்று, சரியான மழை. இதை பார்க்கும்போது மனசுக்கு ஏதோ ஒரு மாதிரி நிறைவாக இருந்துச்சு காலையிலேயே. அதுக்கப்புறமா கொஞ்சம் நேரத்தில் வந்துட்டு தஹஜ்ஜத் தொழுகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே வந்துட்டேன். தஹஜ்ஜத் வந்து தொழுது நிறைய பேர் பலன் அடைஞ்சிருக்காங்க. அதே மாதிரி என்னோடய சேனலில் ஒரு வீடியோவில் வந்துட்டு ஒருத்தவங்க வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அந்த கமெண்ட்டை நான் வந்து ஸ்க்ரீனில் ஆட் பண்ணுறேன் பாருங்கள். இது வந்து என்னோடய ஸ்டார்டிங் வீடியோவில் ஒரு வந்த கமெண்ட்டு தான். ஆனால் அவ்வளோ ஒரு எனக்கு இப்போ ரீசெண்டாக நான் அதை ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது அவ்வளோ ஒரு ஃபீல் குட்டாக இருந்துச்சு. ஆமாம்ல, இது ஏன் ஃபாலோ பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி எனக்கே தோணுன ஒரு விஷயம். ஸோ கண்டிப்பாக வந்து தஹஜ்ஜத் தொழுது அவங்க கேட்டு அவங்களோட லைஃபே மாறுச்சு அப்படின்னு சொல்லியிருந்த அந்த கமெண்ட் வந்து என்ன இப்போ மாற்றிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். நிறைய துவாக்கள், நிறைய நியத்துக்கள் ஒவ்வொருத்தவங்களுடைய மனசுலையும் இருக்கும். ஸோ அது கண்டிப்பாக நம்ம வந்து துவா கேட்கும்போது அல்லாஹ் அதை கபூல் செய்வான் அப்படின்ற நம்பிக்கையோட தொழுகுவோம். தொழுகிறதெல்லாம் எதுக்குடா வீடியோவில் காமிச்சிட்ருக்காங்க அப்படிங்கிற மாதிரி கூட நிறைய பேருக்கு தோணும். நானுமே இந்த மாதிரி நிறைய சேனல் பார்த்து யோசிச்சிருக்கேன். ஆனால் உண்மையாக சொல்லணும் அப்படின்னா அந்த மாதிரி தொழுகிறவங்களை பார்க்கும்போது சரி நம்மளும் தொழுகணும் அப்படிங்கிற ஒரு ஃபீல் மனசுக்குள்ளே ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இது எத்தனை பேர் ஃபீல் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத மறக்காமல் வந்து சொல்லுங்கள். கண்டிப்பாக வந்து நம்ம ஒரு முஹ்மினா பிறந்து இந்த உலகத்தில் வந்து நிறைய பேருக்கு வந்து இஸ்லாத்தை பரப்பணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய நோக்கமாக இருக்கணும். அதனால் கண்டிப்பாக இந்த தொழுகிற விஷயங்களை வந்து ஷேர் பண்ணுறதன் மூலமாக யாராவது ஒருத்தருக்கு அது யூஸ்ஃபுல்லாக நம்மளும் தொழுகணும் அப்படிங்கிற ஃபீல் கொடுத்துச்சு அப்படின்னா அதனோட நன்மையும் நமக்கு வந்து சேரும். கண்டிப்பாக அதனால் இந்த விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கிறது வந்து தப்பில்லை அப்படின்னு மனசை தேர்த்திக்கிட்டேன். அதுக்கப்புறம் சஹர் டைம் ஆயிடுச்சு. ஸோ சஹருக்கு அன்றைக்கி என்ன பண்ணியிருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பழைய கறிக்குழம்பு இருந்தது. அதுக்கு வந்து முட்டையை வந்து பொரித்து சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டு. இந்த முட்டை தான் வந்து எங்களுக்கு இந்த நோன்பு ஃபுல்லாக வந்துட்டு உயிர் காக்கும் மருந்து அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா வேறு எதுவுமே ஹெல்த்தியாக சாப்பிட்ற மாதிரி இருக்காது. காலையில் இந்த முட்டை மட்டும் சாப்பிட்டுட்டு முட்டை, அதுக்கப்புறம் ரைஸு, குழம்பு ஏதாச்சும் வச்சு சாப்பிட்டுக்குருவோம். நானும் என் பையனும் அப்படி தான் சாப்பிட்றது. ஸோ காலையில் முட்டை பொரிச்சிட்டு அந்த பழைய குழம்பு, அதுக்கப்புறம் ஒயிட் ரைஸ் வச்சுட்டு சாப்பிட்றலாம் அப்படின்ட்டு முட்டை தான் வந்து ஃப்ரை பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். சைடில் வந்து பார்த்திங்கன்னா காஃபி ரெடி ஆகிக்கிட்டு இருக்கேன் எங்கள் எல்லாேருக்கும். பசங்களுக்கு வந்துட்டு தனியாக வந்து மைலோ இருக்கு இல்லையா, அதை கலக்கி வச்சுருவேன். ஏன்னா காலையிலே காஃபி எது இதுன்னு கொடுக்க வேணாமே அப்படிங்கிறதுக்காக மைலோ வந்துட்டு பிள்ளைங்களுக்கு மட்டும் தனியாக வந்து கலக்கி எடுத்து வச்சுருவேன். எங்களுக்கு எல்லாேருக்கும் வந்துட்டு காஃபி தான். காலையில் அது என்ன தான் சாப்பிட்டாலுமே சரி, அந்த காஃபி குடிச்சிட்டு நீத்து வைக்கும்போது தான் மனசுக்கு ஏதோ ஒரு நிறைவாக இருக்கும். எப்போவுமே சரி காலையில் எங்கள் ஊரில் எல்லா வீடுகள்லையுமே காலையில் காஃபி, ஈவினிங் டீ இந்த மாதிரி தான் இருக்கும். அது வந்து பழக்கமாகவே மாறிடுச்சு. அதனால் இந்த நோன்பு டைமில் மட்டும் அது என்ன விதிவிலக்கா, ஸோ காலையிலே வந்துட்டு காஃபி வந்து போட்டு குடிச்சிட்டு படுத்தால் தான் ஒரு நிம்மதியாக இருக்க மாதிரி இருக்கும். அதே மாதிரி ஈவினிங் வந்து நோன்பு திறக்கும் போது வேறு எதுவுமே இல்லைன்னா கூட டீ கண்டிப்பாக வந்து இஞ்சி போட்ட டீ வந்து எங்கள் வீட்டில் எப்போவுமே இருக்கும். ஸோ அது வந்து ஒரு மேண்டேட்ரி ஆயிடுச்சு. நோம்பெல்லாம் திறந்து முடிச்சுட்டு ரொம்ப நேரத்துக்கு அப்புறமா அது குடிச்சிக்கிறது. அப்போ தான் ஒரு பூஸ்ட்டாக இருக்க மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ளவுஸ் வந்து கட் பண்ணி வச்சுருந்தேன். இது வந்து ஈதுக்காக கேட்டிருந்த ப்ளவுஸ் தான். இதில் ஒரு மிஸ்டேக் இருந்துச்சு. அதுதான் இப்போ நான் வந்து ஓப்பன் பண்ணி காமிச்சிட்ருக்கேன். ஆக்சுவலாக என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த நெக் டிசைன் தான் எனக்கு வேணும்னு கேட்டாங்க. ஆனால் அது வந்து அந்த ஆம் ஹோல் கிட்ட வந்துட்டு கரெக்டாக அந்த
ஒரு பக்கத்துக்கு மட்டும் துணி இருக்குது, இன்னொரு பக்கத்துக்கு துணி இல்லை. அப்போ வந்து இந்த இடத்துல வந்து ஒட்டு போட்டு தான் நம்ம வந்து தைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ கட் பண்ணும்போது கொஞ்சம் கவனமாக வந்து பார்த்து கட் பண்ணுங்கள் இந்த மாதிரி சாரியோட ப்ளவுஸஸை. அதுக்கப்புறம் வந்துட்டு இப்போ வர சாரியில் வந்துட்டு ப்ளவுஸஸ் எல்லாம் வந்து விதவிதமாக தயாரிக்கிறாங்க. அது வந்து ரொம்பவே கஷ்டமாக இருக்கும், ரொம்ப பத்தாமல் இந்த மாதிரி தான் இருக்குது. அது போக இந்த மாதிரி மிஸ்டேக்லாம் பண்ணி வைக்கும்போது நமக்கு ரொம்ப வேலை இருக்க மாதிரி இருக்கும். ஸோ ஒரு வீட்டிலேருந்து தைக்கிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. அது மாதிரி துணியுமே வந்துட்டு கொஞ்சம் தாராளமாக எடுத்து கொடுத்தா நல்லாயிருக்கும். இந்த இதுலலாம் வந்துட்டு துணி கொஞ்சம் தாராளமாக இருந்துச்சு. அப்புறம் இந்த எல்லோ கலர் ப்ளவுஸில் வந்துட்டு துணி கொஞ்சம் பத்தாமல் அந்த மாதிரி தான் இருந்துச்சு. நிறைய ஒட்டு போட்டு தைக்கிற மாதிரி தான் இருக்கும். இந்த மாதிரி பண்ணும்போது அப்புறம் கஸ்டமர்ஸ் வந்து கேட்பாங்க, ஏன் இப்படி ஒட்டு போட்டு தைச்சிருக்கீங்க அப்படின்னு. துணி கொஞ்சம் தாராளமாக இருந்துச்சு அப்படின்னா பரவாயில்ல. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டிச் பண்ணுறதுக்கான இதெல்லாம் வந்து எடுத்து உட்காந்துட்டேன். இந்த எல்லோ கலர் ப்ளவுஸில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இந்த மிஷினில் தான் வந்துட்டு பட்டன் ஸ்டிச் வந்து இதுக்குன்னே தனியாக இருக்கும். ஸோ அதை வந்துட்டு ஸ்டிச் பண்ணி ஃபினிஷ் பண்ணியிருந்தேன் அந்த காஜா, பட்டன் காஜா வைக்கிறதுக்கு. அது வந்து கொஞ்சம் ஸ்டிஃபாக இருக்கும், பிரியாது டக்குன்னு. நம்ம கையில் தைச்சதுக்கும் அதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும். நான் அதையுமே வந்து காமிச்சிருப்பேன், அதில் பார்த்தீங்கன்னா தெரியும். அதுக்கப்புறம் மிஷினில் வந்துட்டு பாபினில் நூல் கோர்த்துட்டு இந்த ப்ளவுஸை, அதாவது இப்போ ப்ளூ கலரில் காமிச்சேன் இல்லையா, அந்த ப்ளவுஸை ஸ்டிச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் எடுத்துகிட்ருக்கேன். இதில் வந்துட்டு ஈஸியான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நூல் கோர்க்கிறது. இது எல்லாமே பெரிய மிஷின்களில் இருக்க மாதிரி ரொம்ப டஃப்பாக இருக்காது, ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஆனால் இதில் வந்துட்டு என்ன ஒரு ட்ராபேக்குன்னு பார்த்தீங்கன்னா, இது வீட்டு யூஸுக்கு, வீட்டில் துணிகள் தைக்கிறதுக்கு இது ஓகே. மற்றபடி இது தொழிலாக எடுத்து பண்ணுறோம் அப்படிங்கிறப்போ கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. சில டைம் வந்து துணி சுருக்கம் அடிச்சுக்கிட்டே இருக்கும். இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் இதுலேயுமே வந்து இருக்க தான் செய்யுது. எல்லாத்துலேயுமே நெகட்டிவ்னு ஒன்று இருக்க தானே செய்யும், அந்த மாதிரி தான் இதுலேயும். பட் இது வீட்டு யூஸுக்காக நான் வாங்கியிருக்கேன், என்னோடய ட்ரெஸ் தைக்கிறதுக்காக அப்படின்னா இது ஒரு பெஸ்ட்டான மிஷின் அப்படின்னு சொல்லுவேன். இது நான் வந்து வாங்கும்போது ஒரு 10,500 ரூபீஸ்க்கு நான் வந்து ஃப்ளிப்கார்ட்டில் ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேன். இது வாங்கும்போது 2023 நான் வாங்கியிருந்தேன். இன்ன வரைக்கும் நல்லா தான் ஓடிக்கிட்டுருக்கு. இப்போ தான் நான் அந்த 2025, 26 இந்த டைமில் தான் வந்துட்டு நான் அதை வெளியிலலாம் ஸ்டிச் பண்ணி கொடுக்குறதுக்காக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். ஸோ இப்போ வந்து இந்த ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்காக உட்காந்தாச்சு. இதில் வந்துட்டு அந்த ஸ்கேலப் டிசைன் மாதிரி இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து பார்த்து ஸ்டிச் பண்ணணும். அதுக்காக வந்துட்டு இந்த குண்டூசி போட்டு நான் ஸ்டிச் பண்ணுறேன். இதில் என்ன இன்னொரு ட்ராபேக் இந்த மிஷினில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நார்மல் மிஷினில் வந்துட்டு அந்த டேபிளோடு சேர்ந்த மாதிரி தான் மிஷின் இருக்கும், அந்த ஊசி எல்லாமே. இதில் வந்து கொஞ்சம் அதை எப்படி சொல்கிறதுனா, கொஞ்சம் போர்ட்டபிளாக இருக்கிறதுனால கொஞ்சம் மேலே தூக்கிட்டு இருக்குது இல்லையா, துணியை வச்சு தைக்கிறதுக்கு கொஞ்சம் சிரமமாக தான் இருக்குது. பட் நான் இப்போ நிறைய துணிகள் வந்து ஸ்டிச் பண்ணி பழகிட்டு இருக்கிறனால எனக்கு இது ஒன்றும் பெருசாக கஷ்டமாக தெரியல. இப்போ இதில் தான் மேக்ஸி எல்லாமே நான் வந்து ஸ்டிச் பண்ணுறது, ஆரி ஒர்க் ப்ளவுஸில் வந்துட்டு ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா இதில் தான் நான் வந்து ஸ்டிச் பண்ணிக்கிறேன். எனக்கு இது ஒத்து வந்துருச்சு. பட் இதை ஃபஸ்ட் டைம் வாங்குறவங்களுக்கு எக்ஸ்ட்ரா அந்த என்ன சொல்கிறதுனா, கொஞ்சம் எக்ஸ்டென்ஷன் டேபிள் இருக்கும், அந்த மாதிரி கொஞ்சம் வாங்கிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இனி இதை கண்டினியூவாக அப்படி பார்த்தீங்க அப்படின்னா, இதை ஸ்டிச் பண்ணிகிட்டு இருக்கிறது, அதுக்கப்புறம் காலையில் ஒரு பையனுக்கு மட்டும் சாப்பாடு செஞ்சு அவனை அனுப்புறது, அதுக்கப்புறம் அவங்கள ஸ்கூலுக்கு விடுற வரைக்குமே இனிமேல் நீங்கள் பார்ப்பீங்க. அதுக்கிடையில் நம்ம சில விஷயங்கள் வந்து கண்டிப்பாக பேச வேண்டிய சில விஷயங்கள் இருக்குது. நம்ம வந்து இந்த ஜென்ரேஷன் தான், நம்ம வந்து போர் வார் அது இதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே பார்த்துட்டோம், வைரஸு எல்லாமே பார்த்துட்டோன்னு நினைக்கிறேன். நமக்கு வந்து நிறையா விஷயங்கள் வந்து புரிஞ்சுக்கிருச்சு, நம்ம லைஃப் இப்படித்தான் அப்படின்னு. நிறைய ஸ்ட்ரெஸ்ஸு, டிப்ரெஷன், அந்த வார்த்தைக்கான அர்த்தம்லாம் இப்போ தான் வந்து தெரியுது. ஒரு காலகட்டங்களில் அதெல்லாம் என்னன்னு கூட தெரியாமல் ரொம்ப ஜாலியாக இருந்துகிட்டு இருந்த ஒரு 90s கிட்ஸ் தான் நம்ம எல்லாருமே. அப்படி இருக்கும்போது இப்போ நிறைய விஷயங்கள் நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம். இப்போது உலகத்தை எவ்வளோ விஷயங்கள் வந்து நடந்துக்கிட்டு இருக்கு. நம்ம செய்ய வேண்டியது அப்படின்னா, நிறைய பேருக்காக துவா செஞ்சுக்கணும். ஏன்னா நம்மளை விட கஷ்டப்படுறவங்க எத்தனையோ பேர் இந்த உலகத்தில் இருந்துகிட்டு இருக்காங்க. அவங்களோட கஷ்டத்துக்கு முன்னாடிலாம் நம்ம வந்து ஒன்றுமே கிடையாது. குழந்தைங்களை இழந்து, தாய் தகப்பனை இழந்து, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருக்குது. நம்ம எவ்வளோ பிளெஸ்டுன்னு நினச்சி அல்லாஹ்க்கு வந்து நிறைய நன்றி சொல்லிக்கிட்டே இருப்போம். இனி வரக்கூடிய ஜென்ரேஷன் பிள்ளைங்க கஷ்டப்படாமல் இருக்கணும் அப்படின்னா, நம்ம சில விஷயங்கள் வந்து பிள்ளைங்களுக்காக சேவிங்ஸ் ஆகட்டும், ஏதோ ஒன்று அவங்களுக்காக நம்ம வந்து செஞ்சு வச்சுக்கிறது அந்த பிள்ளைங்களோட ஃப்யூச்சருக்கு ரொம்பவே நல்லதாக இருக்கும். அதுக்காக சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம வந்து வீட்டில் இருந்தே சைடு இன்கம் வர்றதுக்காக நிறைய விஷயங்கள் இப்போ வந்து சொல்கிறதுக்கே இல்லை. எல்லாருமே ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ் ஓப்பன் பண்ணி எல்லாருமே அவங்களுடைய திறமைகள் வந்து தொழிலாக வந்து கொண்டு போய் தான் இருக்கிறாங்க. இன்னும் நிறைய பெண்கள் வந்துட்டு அதெல்லாம் வந்து நமக்கு எதுக்கு அப்படிங்கிற மாதிரி கூட இருக்கலாம். சில பேருக்கு அந்த சுச்சுவேஷன் அமையாமல் கூட இருக்கலாம். நம்மளாலலாம் அப்படி இருக்க முடியலையே அப்படின்னு நினச்சி எப்போவுமே ஃபீல் பண்ணாதீங்க. கண்டிப்பாக உங்களால் முடியும். ஏன்னா விதியை மாற்றுற சக்தி துவாக்கு மட்டும்தான் இருக்குது. அதனால் தொழுது அதிகமாக துவா செய்யுங்க. உங்களுடைய இந்த சூழ்நிலை மாறணும், நம்ம வந்து இப்போ இருக்கிற சூழ்நிலை மாறணும் அப்படின்னா அதிகமாக துவா செய்யுங்க. அது கண்டிப்பாக ஒரு நாள் நடக்கும்.
நிறைய ஹாஜத்துக்களோடையும் நியத்துக்களோடையும் தான் அப்படியே லைஃப் வந்து கண்டினியூ ஆகிட்டே இருக்குது. இன்ஷா அல்லாஹ் அது எல்லாருடைய ஹாஜத்தையும் ஹலாலான துவாக்களையும் வந்து கபூலாக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த ரமலானை எல்லாருக்காகவும் நம்மளும் துவா செஞ்சுக்குவோம். எனக்காக நீங்களும் துவா செஞ்சுக்கோங்க. ஏன் இந்த இடத்துல இந்த விஷயத்தை நான் பதிவு பண்ணுறேன் அப்படின்னா, நிறைய பேர் நிறைய சோதனைகளை தாங்கி வாழ்ந்துட்டுருப்பீங்க. சில பேருக்கு குழந்தை இல்லாமல் இருக்கும், சில பேருக்கு நோய், சில பேருக்கு விபத்து, இந்த மாதிரி பல சோதனைகளை எல்லாம் கொடுத்து சோதிச்சுட்டு தான் இருக்கிறான். ஆனால் யாரையுமே இறைவன் கைவிட மாட்டான். அந்த நம்பிக்கையை முழுமையாக நீங்கள் வைங்க. நம்மளுக்கு இருக்க சோதனைக்கு அல்லாஹ் நம்ம ஒரு நிமிஷத்தில் ஏண்டால் அப்படி செய்கிறேன்னு கேட்டுட்டு போயிடும். ஆனால் பாலஸ்தீன மக்கள் இவங்கெல்லாம் எவ்வளோ இபாதத்தோடு அந்த ஈமானோடு இருக்கிறாங்க அப்படிங்கிறது நம்மளால் பார்க்க முடியுது. ஒரு வீடியோக்கள்லையுமே நம்மளால் பார்க்க முடியுது. அல்லான்னு அவங்க கத்துற அந்த குரல்களெல்லாம் கேட்குறதுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. அப்படிங்கிறப்போ நம்ம பிளஸ்டாக தான் இருக்கிறோம். நமக்கு நிறைய விஷயங்கள் அல்லாஹ் நன்மையை நாடுவான். அவன் நாடுறத நம்ம நல்லபடியாக ஏற்றுக்கணும் அப்படிங்கிற மனப்பான்மையோடு கடந்து போகணும். ஏன்னா நம்ம தேர்ந்தெடுக்கிறத விட இறைவன் நமக்கு நாடுறது நன்மையாக தான் இருக்கும் அப்படிங்கிறத முழு மனசோடு ஏற்றுக்கிட்டோம் அப்படின்னா லைஃப் ரொம்பவே ஜாலியாக வந்து போகும். சில விஷயங்கள் கஷ்டமாக தான் இருக்கும், சில விஷயங்கள் வந்து நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிட்டு தான் போகிற மாதிரி இருக்கும். அதனால் எல்லா விஷயத்தையுமே வந்துட்டு ஒரு தொலைநோக்கு பார்வையோடு பார்த்து கொண்டு போனோம் அப்படின்னா நல்லாயிருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஒரு வேலை செய்யணும் அப்படின்னா ப்ரோக்ராஸ்டினேஷன் பண்ணாமல், அதாவது தள்ளி போடாமல் உடனே செய்யுங்க. இன்றைக்கே செஞ்சு அதை முடிக்கணும்னு பாருங்கள். சோம்பேறித்தனமாக இருந்தோம் அப்படின்னா லைஃப்பில் எதையுமே சாதிக்க முடியாது. நம்ம ஒரு விஷயம் பண்ணணும் அப்படின்னா நம்ம தான் அதுக்கான முயற்சிகளும் அதிகமாக எடுக்கணும். தொழிலாகட்டும், என்ன விஷயமாகட்டுமே, உங்களுக்கு ஒரு விஷயம் நீங்கள் செய்யணும் அப்படின்னா நீங்கள் தான் அதுக்கான முயற்சிகள் அதிகமாக எடுக்கணும். யாரும் உங்களுக்கான ஸ்பேஸோ ஒரு டைமோ வந்து நீ இதை செஞ்சுக்கோ அப்படின்ற மாதிரி அலோகேட் பண்ண மாட்டாங்க. நமக்கான விஷயங்களை நம்ம தான் வந்து தேர்ந்தெடுத்து அதற்கான ஒரு வழிகளையும் அதுக்கான ஒரு டைமிங்கையும் நம்ம தான் செட் பண்ணி கொண்டு போகணும். இப்படியெல்லாம் கொண்டு போனோம் அப்படின்னா லைஃப் வந்துட்டு நமக்கு பிடிச்ச மாதிரி ஓரளவுக்காவது நம்மளால் வந்து கொண்டு போக முடியும். யாரையுமே மாற்றணும், இவங்க மாற மாட்டேங்கிறாங்க, அவங்க மாற மாட்டேங்கிறாங்கன்னு யோசிச்சோன்னு வச்சுக்கோங்களேன், நிம்மதி தான் அங்கே கெட்டு போகும். யாரும் நமக்காக மாற மாட்டாங்க. நம்மளை வந்து மாற்றிக்கிட்டு அந்த இடத்த வந்து கடந்து போனோம் அப்படின்னா ரொம்ப ஸ்மூத்தாக வந்து லைஃப்பை கொண்டு போகலாம். இவ்வளோ போல்டாக பேசுகிறியம்மா, நீ ரொம்ப தைரியமான ஆளாச்சு அப்படிங்கிற மாதிரி மட்டும் நினச்சிக்காதீங்க. இந்த விஷயங்கள் எல்லாமே எனக்கும் பொருந்தும். சில விஷயங்கள்லாம் லைஃப்பில் ஒரு பாடத்தை கற்றுக்கிற போது தான் தெரியும். அந்த மாதிரி கற்றுக்கிட்ட ஒரு பாடத்தை தான் இப்போ நான் வந்து ஷேர் பண்ணுறேன். இதன் மூலமாக வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு யாருக்காச்சும் ஒரு விதத்தில் ஒரு உபயோகமாக இருக்கும். இந்த வீடியோ பார்த்து முடிக்கும்போது ஏதாவது ஒரு விதத்தில் உங்களுக்கு ஒரு உந்துதலாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான் இந்த விஷயங்கள் நான் ஷேர் பண்ணிக்கிறேன். இதை வந்து யாரையும் கஷ்டப்படுத்துறதுக்காகவோ யாரையும் வந்துட்டு இது பண்ணுறதுக்காகவோ நான் சொல்லி காட்டல. கண்டிப்பாக இந்த விஷயங்கள் எல்லாமே ஒரு பெண்களுமே ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய அன்றாடம் லைஃப்பில் ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் தான். அதனால இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம சொல்லும்போது ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக, ஒரு பிள்ளைங்களுக்கு தாயாக, ஒரு வீட்டிலேருந்து ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு ஒர்க்கிங் உமனாக இந்த விஷயங்கள்லாம் ஷேர் பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்குமே அது ஏதாவது ஒரு விதத்தில் மோட்டிவேஷனாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் சொல்கிறேன். ஓகேங்க, அப்படியே பேசிக்கிட்டே காலையில் வந்துட்டு பிள்ளைங்களுக்கு சாப்பாடு செய்கிற அந்த டைமுக்கு வந்தாச்சு. காலையில் ஒரு 8-8:30 மணிக்கு தான் வந்து கிச்சனுக்குள்ளே வந்து செய்ய ஆரம்பித்தேன். இது வந்து ஒரு பேன் கேக் ரெசிபி. அரிசி மாவு போட்டு முட்டை, சீனி, உப்பு, அப்புறம் சோடா மாவுலாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பால் ஊற்றி மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா நல்லா சாஃப்டாக இருக்கும். இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி இந்த ஒரு பேன் கேக் வந்து ரெடி பண்ணிட்டேன். அதுக்கிடையில் பையனுக்கு வந்துட்டு ஸ்நாக்ஸுக்கு வந்து என்ன வச்சுருந்தேன்னா பிஸ்கெட்டு, தேன் மிட்டாய் இதெல்லாம் வச்சுருந்தேன். ஏன்னா இப்போதைக்கு நம்மளால் எதுவுமே செஞ்சு கொடுக்க முடியாத சூழ்நிலை தான். இனிமேல் நோம்புக்கு அப்புறம் தான் வந்து எல்லாமே வந்து ப்ரிப்பேர் பண்ணி ஸ்நாக்ஸுக்காகட்டும் வேறு எதுக்காகட்டும் செஞ்சு கொடுக்க முடியும். இப்போதைக்கு கை கொடுக்குறதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த பிஸ்கெட்டு, ஃப்ரூட்ஸு, ஸ்நாக்ஸு இந்த மாதிரி விஷயங்கள் தான். அதுக்கப்புறம் பசங்களை எல்லாம் எழுப்பி அவங்களுக்கெல்லாம் சாப்பாடு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நானுமே வந்துட்டு அவங்கள கூட்டிகிட்டு போய் விட்டுடலாம் அப்படின்ட்டு. ஏன்னா மழை பெஞ்சிட்டு இருந்ததுனால நம்ம இப்போ கூட்டிகிட்டு போய் விட்டுட்டோம் அப்படின்னா அது ஒரு மாதிரி திருப்தியாக இருக்குன்றதுக்காக பசங்களை எல்லாத்தையும் கூட்டிகிட்டு காலையில் கிளம்பியாச்சு. ஸோ ஓகே, இந்த வீடியோ இதோட நான் முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பார்த்து முடிக்கும்போது ஏதாவது ஒரு விதத்தில் உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக, ஃபீல் குட்டாக, நல்ல ஒரு வீடியோவாக இருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோவில் நெக்ஸ்ட்டு நான் வந்து மீட் பண்ணுற வரைக்கும் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் அண்ட் அஸ்ஸலாமு அலைக்கும் அண்ட் ஈத் முபாரக் டு ஆல். தேங்க்யூ.